அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனின் மானம், ஒரு மனிதனுடைய சுயமரியாதை இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் மிகவும் பொடுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய குறையை பேசுவதற்கும், ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை நான் விமர்சிப்பதற்கும், அவருடைய கண்ணியத்தை நாம் குறைக்கும் விதமாக எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி, எதையெல்லாம் பரப்பக்கூடாதோ அதையெல்லாம் பரப்பி கொண்டு இருக்கிறோம். ரொம்ப விளையாட்டாக, ரொம்ப அசால்ட்டாக நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இப்னு மாஜா 3932 ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய மானம், ஒரு முஸ்லீமனுடைய மானம் என்பது காபாவினுடைய ஆடையை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீமுடைய மானம் காபாவினுடைய ஆடையை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு ஆழமான கருத்துன்னு பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கி நாம் இந்த ஒரு மனிதனுடைய சுயமரியாதையாக இருக்கட்டும், ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டான் அப்படின்னா அதை எப்படி அணுகணும், எப்படி இஸ்லாம் அதை அணுகுமுறையை பண்ண சொல்லுது, அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு நம் மனம் போன போக்கில் அப்படியே உலாவ விடுறோம். ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை நம்ம கெடுக்கும் விதமாக அந்த குறையை எடுத்து அப்படியே பரப்ப விடுறோம். இது குறித்து நாளைக்கு மறுமையில் நீங்கள் அஞ்சிக்கிங்க. இது குறித்து நாளைக்கு மறுமையில் நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் எப்படி தெரியுங்களா சொல்கிறான்? ஒரு மனிதன் நாளைக்கு மறுமையில் தனியாக கூப்பிட்டு விசாரிப்பான். ஒரு திரையை போட்டு தனியாக கூப்பிட்டு விசாரிப்பான். அந்த மனிதன் பயந்தவர் அல்லாஹ்விடத்தில் இருப்பான். பயந்தவர் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், என்னை மட்டும் நீ தனியாக திரை போட்டு விசாரிக்கிறியே, நான் எதுவும் பெரும் பாவம் செஞ்சுட்டேனா அப்படின்னு. அப்போது அல்லாஹ் சொல்லுவான், நீ இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில், நீ இந்த பூமியில் இருந்த காலங்கள் எனக்காக பயந்து உன்னுடைய நண்பனுடைய குறையை நீ மறைச்ச, உன்னுடைய சகோதரனுடைய குறையை நீ மறைத்தாய், அவருடைய சுய மரியாதையை நீ காத்தாய், அவருடைய கண்ணியத்தை நீ காத்த. இந்த இம்மையில் நீ எப்படி எல்லாம் இந்த பிறருடைய குறையை மறைத்து நீ வாழ்ந்தாயோ, அது போலத்தான் இன்றைக்கி மறுமை நாளில் உன்னுடைய குறையை நான் மறைக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போன்றுவான். அல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த இம்மையில் நீ வாழ்ந்தப்போ பிறருடைய குறையை மறைச்ச, பிறருடைய சுயமரியாதையில் நீ எந்த இதில் தலையிட்டுக்கலை, பிறருடைய கண்ணியத்தை நீ காத்த, அவளை பற்றி புறம் பேசலை, இந்த அளவுக்கு பிறருடைய குறைய விஷயத்தில் நீ பயந்து வாழ்ந்தியா இல்லையா? அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், உன்னைய திரையிட்டு உன்னை தனிமையில் நான் விசாரித்து உன்னுடைய குறையை இன்றைக்கி நான் மறைக்கிறேன்ப்பா, நீ சொர்க்கத்துக்கு போன்னு நல்லா சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கி நம்ம அதுபோல் நடக்கிறோமா? இன்றைக்கி நமக்கு எல்லாமே யாரையாவது பற்றி பேசுகிறேன்னா தூக்கம் வராது, யாருடைய சுயமரியாதையை பற்றி பேசுகிறேன்னா நமக்கு தூக்கம் வராது, ஓடாது. ஃபோன் பண்ணி யார்ட்டையாவது பேசிடணும், யார்ட்டையாவது சொல்லிடணும். அல்லாஹுக்கு பயந்துக்குங்க. இது போன்ற ஒரு காரியங்களிலிருந்து நாம் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலிகளான அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.